ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீராம். நம்ம இன்னைக்கு என்ன எங்க கூட இருக்கோம் அப்படின்னா டிசில நம்மளோட டிசில தான் நம்ம இருக்கோம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேச போறோம். நம்ம கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணி பேசிருக்காங்கன்னா மனோஜனா, லாவண்யகா, சுவாதி, ஹரிபிரியா, இவங்க 4 பேரும் நம்ம கூட சேர்ந்து பேச போறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டைப்பான ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். நம்மளுக்கெல்லாம் என்னன்னா சின்ன வயசுல ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னாவே ஒரு வாரம் நம்மளுக்கு அத அது டிபெண்ட் பண்ணி நம்ம கோல போட்டியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு போட்டி நடக்கும். நம்ம அந்த அன்னைக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு ஸ்கூல் லீவா இருக்கும். முக்கியமா நம்ம பேக் எடுத்துட்டு போக தேவையில்லை. சாக்லேட் கொடுப்பாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம சுத்திட்டு இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எமோஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னன்னு தெரியும். இப்போ இவங்களோட கருத்தை பத்தி சொல்லுவாங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட அபிப்பிராயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ சுவாதி நம்ம கூட பேச விரும்புறாங்க. அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி சொல்லுவாங்க, கேட்கலாம். ஹாய் கேட்டி, இப்போ வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேச போறோம். இப்போ ஸ்ரீராம் என்ன சொன்னாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி நமக்கு தெரிஞ்சு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆகஸ்ட் 15 தான் வந்து சுதந்திர தினம் அப்படின்னு. ஆனா உண்மையா ஸ்ரீராம் அண்ட் ஸ்வாதி நீங்க ஒரே இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எக்கோ அடிக்குது. So maybe like ஸ்வாதி பேசும்போது ஸ்ரீராம் you can go and mute. ஓகே. Yeah, thank you. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 தான் வந்து சுதந்திர தினம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே தெரியும். ஆனா உண்மையா ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது நம்ம மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படிங்கறதுனால ஒரு கலவரங்களை தடுக்கிறதுக்காக இந்த நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஆகஸ்ட் 15. ஆனா உண்மையா நம்ம சுதந்திரம் வந்து எப்போ வந்து கிடைச்சது அப்படிங்கிறது ஜூலை 2, 1776லயே நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனாலும் என்ன ஏன் வந்து நம்மளுக்கு இவ்வளவு ரொம்ப கேப் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ ஏன் ரொம்ப கேப் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு இப்போ ஆங்கிலத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து நமக்கு சைன் போடல. அது சைன் போடுறதுக்காகத்தான் அவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இப்படி நம்ம ஒரு சின்ன விசேஷம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிராயிங் காம்படிஷன், இந்த மாதிரி எதுல வந்து நம்ம வின் ஆகிட்டோம் அப்படின்னாலும் நாம வந்து ரொம்பவுமே பெருசா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா நம்ம காந்தி நான் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா, இல்ல நான் ட்ரை பண்ணி அதுல ஜெயிச்சுட்டேன்னா அவ்வளவுதான், கேக் வெட்டி ஒரே மஜா பண்ணிடுவோம். நம்ம கேக் வெட்டி மஜா பண்ற அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம காந்தி இருக்காருல்ல, நம்ம சுதந்திரனாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதே நம்ம காந்தி தாத்தா தான் ஞாபகம் வருவாரு. அப்பேற்பட்ட காந்தி தாத்தாவே நான் அந்த சுதந்திர டேவை வந்து செலிப்ரேட் பண்ண கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் இவ்வளவு ஒரு இதா கிடைச்சும் ஏன் அவர் செலிப்ரேட் பண்ணல? ஏன்னா அவருக்கு நம்ம நாட்டு மக்கள் மட்டும் மக்கள் இல்லாம வங்காளதேஷ் இந்த மாதிரி நிறைய நாட்டு மக்களும் அவர் வந்து அவருடைய சகோதரர்களை தான் நினைச்சிருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம வங்காளதேஷ்ல வந்து இந்து முஸ்லீம் கலவரம் நடந்துட்டு இருந்திருக்கு. சோ இது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இருந்தாலும் அவங்களும் நம்ம மக்கள் தானே, அவங்களுக்காகவும் நான் போய் போராடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த செலிப்ரேஷன், அப்பேற்பட்ட செலிப்ரேஷன் கூட விட்டுட்டு அவர் அதுக்காக அங்க போயிருக்காருக்கா. அப்படி பார்த்தா இந்தியால நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். சின்ன ஒரு அகைன்ஸ்டா நம்ம ஆங்கிலேயருக்கு அகைன்ஸ்டா ஏதாவது சின்ன விஷயம் பண்ணா கூட அதை நீங்க பட்டாசு அடிச்சு கொண்டாடுற மாதிரி பார்த்திருப்போம். அப்ப அதெல்லாம் பொய் அப்படின்ட்டு இல்ல. அந்த டைம்ல அவருக்கு எது ரொம்ப முக்கியம் அவர் யோசிச்சு பார்த்திருக்காரு. அப்போ நம்ம நாட்டை விட, அதாவது நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அவர் வந்துட்டு அகிம்சையை ரொம்பவுமே லவ் பண்ணுவாரு. அப்போ நம்ம நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே வந்துட்டு அகிம்சையை ஃபாலோ பண்ணணும், அகிம்சை வழியில எல்லாருமே வெற்றி கிடைக்கணும், அனைவருமே சகோதரத்துவம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இவ்வளவு பெரிய செலிப்ரேஷனை விடவும் இங்க நான் மட்டும் இல்ல, என்ன போல நிறைய பேர் வந்துட்டு சுதந்திரக்கு போராடினவங்க இருக்காங்க, சோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அங்க போயிருப்பாரு. அப்ப வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், அந்த சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். பட் மூவி எடுக்கும் போது ப்ரொடியூசர் என்ன சொல்றாரோ அதை பொறுத்து வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸ்ரீராம் இல்ல ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து காந்தியடிகள் மட்டும்தான் செலிப்ரேஷன் பண்ணல, ஆனா மத்தவங்க செலிப்ரேஷன் பண்ணாங்க. கரெக்ட் தான். ஏன்னா காந்தி வந்து அந்த அதாவது மத்த நாட்டு மக்களும் அந்த சகோதரத்துவத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க போயிருக்காங்க.
அதனால வந்து அவருனால அந்த ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் வந்து கொண்டாட முடியல. ஆனா மத்ததெல்லாம் அவரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சுவாதி அவங்க வந்து அவங்களோட கருத்தை நல்லா ஷேர் பண்ணிட்டாங்க. குறிப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, காந்தியடிகள் வந்து எல்லாரும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பேசினாங்க. அது நம்மளுக்கு இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இது ரொம்ப தேவைப்பட வேண்டிய ஒண்ணு. எல்லாத்தோடையும் ஒற்றுமையோடும் சமாளத்தோடு இருப்போம். ஸோ அடுத்தபடியா இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி லாவண்யக்கா பேசுவாங்க. ஸோ லாவண்யக்கா. ஹலோ எவ்ரிவன், நம்ம வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேச போறோம். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி சுவாதி வந்து நிறைய சொன்னாங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்க சொன்னாங்க. நமக்கு தெரியாது இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு கிடைச்சப்போ சுதந்திர தினத்தன்று வந்து காந்தி வந்து அதை என்ஜாய் பண்ணாம அவரு போய் அந்த இந்துக்கும் முஸ்லீமுக்கும் நடந்த போராட்டத்தை தடுக்க பார்த்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒருவேளை அவங்க வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திரத்துக்காக போராடி நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம நிறைய இழந்திருப்போம். இப்போ அவங்க வந்து சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு. இதனால நமக்கு எல்லா விதமான சுதந்திரமே கிடைச்சிருக்கு. ஆடை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம். ஒருவேளை அவங்களுக்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நமக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னா இப்ப நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு கூட இருந்திருக்க மாட்டோம். நமக்கு ஒரு பேச்சு சுதந்திரம் கூட இருந்திருக்காது. இந்த அளவுக்கு நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துறோம், சுதந்திரத்துக்காக நம்ம ஒரு கருத்தை வெளிப்படுத்துறோம் அப்படின்னாமே கூட அதுக்குமே வந்து யோசிச்சுதான் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு அதுக்கான தண்டனைகள் கொடுப்பாங்க, சிறைசாலைல போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நம்ம எங்க வேணா சொல்றோம், எல்லாமே பண்றோம். இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர்ல கூட நமக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்லணும்னா கூட அதை நம்ம ஷேர் பண்றோம், எல்லாருமே அதை பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கு. இது வந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சதுனாலதான் நமக்கு பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு இருக்கு. பேச்சு சுதந்திரம் மட்டும் இல்லாம எழுத்து சுதந்திரம், ஆடை சுதந்திரம் கூட இருக்கு. இப்ப ஆடை சுதந்திரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ராஜ குடும்பத்தினர், அப்புறம் இந்த ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விதமான ஆடை அணிஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம பாமர மக்களை பாத்தீங்கன்னாலே இந்த பிரிவினர்னா இந்த ஷர்ட் தான், இந்த மாதிரி உடை தான் அணியணும், இந்த பிரிவினர்னா இந்த மாதிரி உடைகள் தான் அணியணும் அப்படின்னு இருக்கு. பெண்கள் அப்படின்னாலே அது காமனா இருக்கும், சாரி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே ஆண்கள் எடுத்துட்டோம்னா இந்த பிரிவினரா இவங்க வந்து ஷர்ட் தான் போடும், இந்த பிரிவினர் வந்து ஷர்ட் கூட போடக்கூடாது அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்துட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து எல்லா விதமான ஆடைகளையும் ஆனா இப்ப வந்துட்டு பாத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆடைகள் அணியறாங்க. வெஸ்டர்ன் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு ஆடை சுதந்திரம் இப்ப இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர தலைவர்கள் தான். அவர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனாலதான் இந்த ஒரு ஆடை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாமே நமக்கு இருக்கு. லாவண்யா, இப்ப வந்து நான் வந்து ஓகே இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆயிடுச்சு. பட் வந்து அதுல இந்தியாவில இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இண்டிபெண்டா இருக்காங்களா அப்படிங்கறது வந்து என்னோட கொஸ்டினா இருக்குது. ஏன்னா இப்ப நான் வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது ஓகே நமக்கு வந்து எல்லாமே வாங்கி தராங்க, நம்ம வீட்டுல நம்ம சொல்றதுக்கு ஓகே சொல்றாங்க, அதுதான் வந்து நம்மளோட இண்டிபெண்டன்சி அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப ஜாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மணி ஏர்ன் பண்றப்போ நான் வந்து ஒரு பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் வந்து நிறைய யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. ஏன்னா வந்து அந்த மணி வந்து ஏர்ன் பண்ணாலும் நான் வந்து என் குடும்பத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அந்த மணி எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் நாலேஜ் நமக்கு இல்லைல்ல. ஸோ நான் வந்து என் ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். இப்போ இவ்வளோ சுதந்திரம் வந்து நமக்கு கிடைச்சாலுமே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கருத்து சுதந்திரம் அப்படின்னு. இப்போ கருத்து சுதந்திரம்னா ஓகே, ஆமா நம்ம நினைக்கிறத நம்ம பேசுறோம். இப்போ நான் நினைக்கிறது எல்லாமே என்னால பேச முடியுது. பட் இருந்தாலும் இப்போ இந்த ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்ல, அதுல எல்லாம் அவங்களோட கருத்துக்களை வந்து ட்விட்டர் அந்த மாதிரிலாம் கருத்துக்களை வந்து ஷேர் பண்றாங்க. பட் இருந்தாலும் அது எப்படி ஆகுது அப்படின்னா இப்போ இண்டிபெண்டா நம்ம கருத்தை ஷேர் பண்ணிடுறோம். இப்போ உங்களை எனக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லணும்னு யோசிக்க. இப்போ உங்களுக்கு பிடிக்கல, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அது வந்து கரெக்டாவே இருந்தாலும் ஆனா நான் அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுறேன். இதுல எங்கிருந்து கருத்து சுதந்திரம் வந்து கிடைக்குது? இப்போ நீங்களே சொல்றீங்க நான் சொல்றது வந்து கரெக்டா தப்பான்னு தெரியல, பட் உங்களை எனக்கு பிடிக்காது அப்படிங்கறனால ஒரு கருத்து சொல்றேன்னு. அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கே உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதானே? அப்ப அந்த இடத்துல நமக்கு சுதந்திரம் இருக்குதானே? ஒருவேளை உங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எப்படி கருத்து சொல்லுவீங்க? அவங்களை எனக்கு பிடிக்கல அதனால அவங்க சொன்னது தவறுன்னு சொல்லும் போதே அங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதானே? இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல.
எஸ், இது கரெக்ட் தான் லாவண்யா. பட் இருந்தாலும் அவங்க கருத்தை அவங்க சொல்றதுக்கு பதிலா அவங்களுக்கு ஆப்போசிட்டா நாங்க சொல்றோம் அப்படிங்கிற ஒரு இதுதானே இப்ப இருக்கு. ஆமாங்க ஹரிப்பிரியா, அதுவும் இருக்கு. இது ஆக்சுவலா நம்ம கருத்துல மட்டும் இல்ல, பேச்சு சுதந்திரம் சொன்னீங்க, ஆடை சுதந்திரம் சொன்னீங்க, இது எல்லா விதத்திலயுமே இருக்குல்ல இந்த பிரிவினை. அப்படின்னா அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கலங்க மாத்திரம் சொல்லுது. எல்லா பக்கம் இல்ல, ஏதாவது ஒரு பிளேஸ்ல நம்மளுக்கு அந்த சுதந்திரம் வந்து தடுக்கப்படுது யாராவது ஒருவரால. அப்புறம் போய் நம்ம அதை சொல்ல முடியும்? இது என்னோட கேள்வி. ஆமா, ஏன்னா இப்ப வந்து டிபெண்டன்சிங்கிறது வந்து ரொம்பவே சொசைட்டிக்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். இப்ப நான் வந்து டிபெண்டன்சியா தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இப்ப இண்டிபெண்டா நம்ம நாடு ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒவ்வொரு தேவையும் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான், நம்ம யாரோ ஒருத்தர் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அப்படி டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா ஒரு பாண்டிங்கே இருக்காதுல்ல. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இப்ப நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன் அப்படின்னா வந்து அப்போ ஃபேமிலியில இருக்கிறவங்க எதுக்காக இருக்கணும்? தனித்தனியாவே எல்லாரும் இருந்துக்கலாம்ல. அப்போ ஃபேமிலிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து உடையுது. அப்படி ஃபேமிலி எல்லாருமே உடையும் போது அப்ப சொசைட்டிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே உடையுது. அப்ப இது வந்து கண்ட்ரியாவே இருக்காதுல்ல. சோ டிபெண்டன்சி வந்து இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா நீங்க ஹரிப்பிரியா நீங்க சொல்றதை வச்சு பார்த்து எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லலாமா? ஷியோர், தாராளமா சொல்லுங்க. நீங்க எல்லாருமே ஆட் பாத்திருப்பீங்க, நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே ஆட் பாத்திருப்பீங்க. அந்த ஆட், அந்த விம் சோப் ஆட் பாத்திருப்போம். அதுல அந்த பையன் வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா வந்து என்ன ரேவன் இன்னைக்கு வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு என்ன இண்டிபெண்டன்ட் டேவா அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு தான் நம்ம இப்ப காலகட்டம் போயிட்டு இருக்குது. டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தப்பு இல்ல, ரொம்பவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறானா எந்த அளவுக்கு நம்மளால தனிச்சு நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால தனிச்சு நிற்போம். நம்மளோட இண்டிபெண்டன்ட் நம்ம என்னன்னு காட்டுவோம். சோ நல்ல ஒரு உரையாடல் நம்மளுக்கு வந்து லாவண்யா கொடுத்தாங்க. சோ அடுத்தபடியா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேசுறது நம்மளுடைய ஷோவோட ஸ்டார்னே சொல்ல வைக்கல. இதுக்கு முன்னாடி அவங்க டிசி லைவ்ல ஒரு 2 தடவை, எனக்கு தெரிஞ்ச 2 தடவை அவங்க ஆர்ஜேவா இருந்திருக்காங்க. இப்ப ஹரிப்பிரியா வந்து பேச போறாங்க. ஸ்ரீராம், நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு புகழ்ச்சி தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓகே நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இண்டிபெண்டா தான் நம்ம இருக்கோம். இப்போ நான் வந்து டாக்டருக்கு படிக்கிறேன் அப்படின்னா ஓகே வீட்டில் எல்லாரும் ஓகே தான் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம படிக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் தான். பட் இருந்தாலும் நம்ம இதுல வந்து சொசைட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அது எப்படின்னு இப்போ யாராச்சும் நீங்க கேட்கணுமே. நான் கேக்குறேன், அது எப்படி நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்? ஸ்ரீராம் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்க வீட்டுல ஓகே சொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு வீட்டுல ஓகேன்னு சொல்லிடுவாங்க. பட் எனக்குன்னு ஒரு இது இருக்கும். எப்படின்னா ஆக்சுவலி இது சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இவங்க தான் வந்து டாக்டர் போகணும், இப்ப இவங்க தான் வந்து நர்சிங் போகணும், கேர்ள்ஸ் எல்லாம் நர்சிங் போகணும், பாய்ஸ் எல்லாம் நர்சிங் போனா ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம மேல உண்டாருமோ என்னவோ. தப்பான அபிப்பிராயம் மீன்ஸ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், அது என்ன வார்த்தையா நம்ம சொல்றேன்னு தெரியல. பட் கேர்ள்ஸ் மட்டும் தான் நர்சிங் போகணும், பாய்ஸ் மட்டும் தான் போலீஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு இதுலயே நான் இருந்ததுனால நான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் அது பிடிக்காது. சூப்பர் ஸ்ரீராம். இப்ப வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்து நீங்க புடிச்சிட்டீங்க. அதே தான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ வந்து பாய்ஸ்னா வந்து நர்சிங் தான் பண்ணணும், அப்படியா நர்சிங் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகாது, போலீஸ்னா ஓகே அவங்க கெத்தா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறத தவிர்த்து அவங்க ஃபேமிலிலயும் நினைப்பாங்க நம்ம பையன் நர்சிங் படிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்கன்னா வந்து போலீஸ் வேலைக்கு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொண்ணுங்களுக்கு அவ்வளவு சேஃப்டி இல்ல, நீ வந்து டீச்சரா போய்க்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம வந்து சொசைட்டிக்காக நம்மளை மாத்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. இப்ப இது வந்து இதுல எப்படி நம்ம இப்ப கல்வி சுதந்திரம் அப்படிங்கறது நம்மளால யோசிச்சு எடுக்க முடிஞ்சாலுமே நம்ம அதை மத்தவங்க கையில கொடுத்துடுறோம். நமக்கு ஒரு இண்டிபெண்டன்சி இருந்தாலும் நம்ம அதை மத்தவங்க கையில கொடுத்துடுறோம். ஆனா ஹரிப்பிரியா நீங்க கல்வி சுதந்திரம்னு சொன்னீங்க. பட் இப்ப வரைக்குமே வந்து அவங்க 10th வரைக்கும் அவங்க படிச்சுக்கிறாங்க. 11th மேல அவங்க நல்ல மார்க் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இந்த குரூப் தான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ்லயே இருக்காங்க. அவங்க தனித்து நின்று ஒரு முடிவு எடுத்தாலும் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா இந்த பேர் கிடைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா இந்த பேர் கிடைக்கும், நீ ஆர்ட்ஸ் எடுத்தா எப்படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
அதுதான் சொல்றேன் ஸ்ரீராம். இப்போ நம்ம இண்டிபெண்டா இருக்கிறதுனா என்ன, நம்மளால சுயமா ஒரு முடிவு எடுக்க முடியணும். அப்படி எடுக்கவே முடியல அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாருமே இப்ப இண்டிபெண்டா இல்ல, டிபெண்டா தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா இப்ப எப்படி சொல்றது, இப்போ நிறைய வேலைக்கு நம்ம போறோம் தான், அப்படி இருந்தாலும் நம்ம மணி ஏர்ன் பண்றோம்ல, அதை வச்சு அவங்க பேச மாட்டாங்க. இப்ப நீங்க நர்சிங்கே போறீங்கன்னு வைங்களேன், இப்ப நீங்க ஒரு 1 lakh தர மாட்டாங்க, ஒரு 50 தராங்கன்னு வைங்க. ஆனாலும் வந்து உங்களுக்கு அவன் நர்சிங் தான் போறான், நம்ம இப்படி இது சொல்லி எப்படி பொண்ணு கேக்குறது, இப்ப வில்லேஜ் சைட்ல இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. சோ அதனால வந்து இப்படி சுத்தி இருக்கிறவங்கனால மட்டும்தான் நம்மளோட இண்டிபெண்டன்சி போகுதே தவிர, நம்மளே யோசிச்சு ஒருவேளை இல்ல எனக்கு நர்சிங் தான் எனக்கு பிடிக்குது, நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம போல்டா பண்றதுன்னா நம்ம பண்ணலாம். அப்போ அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸுக்கான சைனு. நீங்க சொல்றது ரைட்டு தான். நான் மட்டும் இல்ல, இப்போ பசங்களும் நிறைய பேர் இப்ப நர்சிங் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிஃபோர் கோவிட் வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல, நர்சிங்னா கேர்ள்ஸ் மட்டும் தான் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நர்சிங் பார்மசி அப்படிங்கும்போது அதோட லெவல் வந்து பீக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அதுல முக்கியமா ஃபோக்கஸ் பண்றாங்க பார்மசில தான். ஸோ இதுக்கும் மேல ஏதாவது கருத்து இருந்தா நீங்க ஷேர் பண்ண இருக்கிறியா, உங்களுக்கு வாய்ப்பு வழங்க போகிறது. இப்ப சுவாதி வந்து சொல்றாங்களா ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம வாய்ப்பு வழங்குறது பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே ஃபைன். ஆனா அதை விடவும் நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது கொடியேற்றத்தை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த கொடி ஏத்தினா, அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொடியை ஏத்தி தான் நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இன்னைய வரைக்கும் அந்த கொடியை ஏத்தி தான் இது பண்ணணும். அந்த கொடியை பத்தி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸா ஒரு சின்ன கதையாட்ட பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ராஜா காலத்துல இருந்தும் சரி, இந்த நாள் வரைக்கும் சரி, ஓகேவா, விவசாயம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பெரிய அதாவது எல்லாத்தாலும் போற்றப்படுற ஒரு தொழில். அந்த அப்பேற்பட்ட தொழில இருந்து வந்த ஒருத்தர் தான் நம்ம நேஷனல் கொடியை வந்து டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? தெரியாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து மச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்த ஒரு விவசாயி பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர்னாலதான் டிசைன் பண்ணப்பட்டுச்சு. அவரு எந்த ஒரு காரணத்துக்காக அந்த 3 கலரை வந்து சூஸ் பண்ண, அதாவது கொடிகள் பார்க்கும்போது 4 கலர் இருக்கும் அந்த பிளாக்ல, ஆரஞ்சு, ஒயிட், கிரீன் அண்ட் நேவி ப்ளூ. இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து அவர் எந்த பர்பஸ்க்காக அந்த கலரை சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது, இப்போ பழங்காலம் தொட்டு நம்ம சுதந்திரத்துக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க. அவங்களுடைய எல்லா சாக்ரிஃபைஸ்க்காகத்தான் வந்து அந்த ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கலர் ஒயிட் அப்படிங்கிறது காந்தி, இப்போ நம்ம காந்தி தாத்தா அப்படிங்கிறது என்ன பண்ணுவாரு, அகிம்சையை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம நாடு மட்டும் இல்லாம எல்லா பக்கமுமே அகிம்சையை வந்து ஃபாலோ பண்ணி ரொம்ப எல்லாருமே எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், சைலண்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒயிட் அப்படிங்கிற கலரை சூஸ் பண்ணாரு. தேர்ட் ஒன் வந்து கிரீன் கலர். அந்த கிரீன் கலர் வந்து என்னதுன்னா நேச்சரை குறிக்கிறது. நேச்சர் அண்ட் நம்ம நாட்டோடைய, அதாவது நம்ம இந்தியாவுடைய வளத்தை காமிக்கிறதுக்காகவும் அந்த கிரீன் கலர் வந்து உருவாக்கப்பட்டாங்க. அப்புறம் அந்த ஒயிட் கலர்ல சென்டர்ல ஒரு 24 சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் வந்து நேவி ப்ளூ கலர்ல இருக்கும். சரி, ஓகே தேங்க்யூ. நம்ம மூவ் பண்ண கொடியை பத்தி சூப்பரா சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஹரிபிரியா கிட்ட வருவோம். ஹரிபிரியா, இப்போ இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இண்டிபெண்டன்ட்னா நம்ம எப்படி இருக்கணும், ஒரு சுதந்திரம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லது நம்மளுக்கு அப்படின்னு அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, பட் நானே வந்து இண்டிபெண்டா இல்ல. எதுனாலும் வந்து எங்க அப்பாவை கேட்டுதான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் யோசிச்சாலும் வந்து நான் வந்து ஒரு சஜஷன் மாதிரி எங்க அப்பாவை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவேன். பட் இருந்தாலும் இண்டிபெண்டா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க முடிவு பண்ணிடுறீங்க, சுயமா நீங்க முடிவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணிடுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அந்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதனால ஏதாவது பினான்சியலாவோ இல்ல மத்தவங்கனாலயோ ஏதாவதுனால சொசைட்டினாலயோ ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்க உடனே வந்து இன்னொருத்தங்களை வந்து டிபெண்ட் பண்ணிடுவீங்க. இப்போ ஸ்ரீராம், நீங்க வந்து இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்களேன். இப்ப ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்புக்காக உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மணி தேவைப்படுது. பட் நீங்க வந்து சுயமா ஒரு முடிவு எடுத்தங்காட்டி உங்க வீட்டுல சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் நீங்க யார்கிட்ட போவீங்க? எங்க வீட்டுல சப்போர்ட் கிடைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போவேன், சஜஷன் கேட்பேன், இல்ல அவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்பேன்.
இந்த மாதிரி நம்ம சுயமா யோசிச்சு பண்ணாலுமே ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதனால வர விளைவுகளை வந்து நம்மளால மற்றவங்களால டிபெண்ட் பண்ணி தான் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி இல்லாம முடிவு எடுக்கிறதும் அதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றது எல்லாமே வந்து நம்மளா பண்ற போது தான் நம்ம இண்டிபெண்டா இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல வந்து பைப் லைன் வந்து உடஞ்சிச்சு. சரி லாவண்யா, நீங்க என்ன பண்ணுவீங்க? பைப் லைன் உடஞ்சிச்சுன்னா பிளம்பருக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், பிளம்பரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஆனா வந்து நம்மளால பைப்பு எல்லாம் விற்கிற கடைக்கு போனா நம்மளால வாங்கிட்டு வந்து அதை நம்மளால மாட்ட முடியும், சரி பண்ண முடியும். பட் இருந்தாலும் நம்ம பிளம்பரை வந்து எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் எந்த விஷயம், இந்த விஷயம் மட்டும் இல்லாம எல்லா விஷயமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணக்கு அப்புறமா மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸியா நம்ம இருக்கிறதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா என் மைண்டுக்குள்ள ஒரு இது இருக்கு, நான் வந்து ஒரு ஹோட்டல் வந்து ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சர்ன் கேட்கிறேன். இப்ப ஸ்ரீராம் கிட்ட கேட்கறேன்னு வைங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, ஓகே. இப்போ ஸ்ரீராம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஜிம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணு, நீ வந்து ஓகே சூப்பரா நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப மனோஜ் வந்து நம்ம கூட இருக்காரு, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு புக் ஷாப் வந்து ஓபன் பண்ணு, அது வந்து நல்ல கிரியேட்டிவா இருக்கும், நீ நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப லாவண்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு பியூட்டி பார்லர் வையே, சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு ஹோட்டல் வந்து திறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நான் வந்து இப்ப இவங்க கிட்ட எல்லாம் கன்சர்ன் கேட்டதுக்கு அப்புறமா சரி நம்ம ஒருவேளை ஜிம் ஓபன் பண்ணா நம்ம சூப்பரா இது பண்ணுவோமோ, ஹோட்டல் கூட வேண்டாம் ஜிம்மே ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் மாறுறேன் அப்படின்னா நான் இன்னும் டிபெண்டா தான் இருக்கேன், இன்னும் இண்டிபெண்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். அதே நான் வந்து இல்ல ஹோட்டல் தான், இவங்க என்னமோ கன்சர்ன் சொல்லிட்டு போட்டு ஒரு கேட்கறோம் அவ்வளவுதான், சரி நமக்கு ஹோட்டல் தான் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பண்றப்ப நான் வந்து இண்டிபெண்டா இருக்கேன்னு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா நம்மள செய்யக்கூடிய செயல் வந்து மத்தவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொல்றது வந்து நம்மளோட கருத்தை தாக்காம இருக்கணும், அதுதான் இண்டிபெண்டன்ட்னு சொல்றீங்க, கரெக்டா? எஸ், அதேதான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து சரி நான் மணி ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே நம்ம இண்டிபெண்ட் ஆயிட முடியாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு கடைக்கு போறோம்னு வைங்களேன், இப்போ ஒரு மந்த்லிக்கு தேவையானது எல்லாமே நம்ம வாங்குறதுக்காக போறோம். பட் நம்ம கிட்ட மணி இருக்கு, நம்ம இண்டிபெண்டா நம்ம ஏர்ன் பண்றோம், அந்த மணி தான் நம்ம வச்சிருக்கோம். பட் அந்த கடைக்கு போய் என்ன வாங்கணும்னே நமக்கு தெரியல அப்படின்னா அப்ப நம்ம அதுக்கு யாரை டிபெண்ட் பண்ணி இருப்போம்? வீட்டுல அம்மாவையோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருப்போமா? அது வந்து அப்படி இல்லாம எல்லாமே நம்ம சுயமா யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கிறதா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கான சைனு. ஆக்சுவலா டிபெண்டன்சின்னு சொன்னீங்க. ஓகே, நீங்க ஒரு ஹோட்டல் வைக்கிறனாலும் அந்த ஹோட்டல் நீங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க. அந்த ஹோட்டல் உங்களோடதாவே இருந்தாலும் நீங்க வந்து ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளால நீங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ டிபெண்டன்சி இருக்கத்தான் செய்யும். அது கரெக்ட் தானே? எஸ், கரெக்ட் ஸ்ரீராம். அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, சொசைட்டினாவே வந்து டிபெண்டன்சி இருந்தாதான் அது சொசைட்டியாவே இருக்கும். ஆமா, ஆனா வந்து நான் ஹோட்டல் திறக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணது வந்து நான் இண்டிபெண்டா முடிவு பண்ணிட்டேன். பட் நான் வந்து மத்தவங்களை சார்ந்துதான் இருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, டிபெண்டன்சி இருக்கணும், ஆனா நான் இண்டிபெண்டா இருக்கேன், என்னோட முடிவை நான் தான் எடுப்பேன், பட் இன்னொருத்த சார்ந்து இருக்க தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. அதேதான் ஸ்ரீராம், கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம ஒரு பேன் கார்டு அப்ளை பண்றோம் இல்ல எங்காச்சும், இப்ப மோஸ்ட் ஆஃப் உமன்ஸும் வந்து எல்லாருமே வந்து வண்டி ஓட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க தான். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து இல்ல வண்டி ஓட்டுறதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் தெரியாம இருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றதும் ஒரு இண்டிபெண்டன்சி தான். அதாவது சும்மா தெரியும் சொல்றது இல்ல, கத்துக்கிட்டு இல்ல எனக்கு தெரியும், இப்ப உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா, எனக்கு கொஞ்சம் அங்க டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னா எனக்கு தெரியும் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்சியா இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும். இல்ல இப்பெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா, அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் நினைச்சா இப்ப என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி நம்ம நிறைய பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சிங்கப்பெண்ணையில இருந்து இப்ப வரைக்குமே நம்ம ஏகப்பட்ட படத்துலயும் பார்த்துட்டோம், நம்ம நேராவே பார்த்துட்டோம். நீங்க இங்க பங்களாபுதூர் போனா கூட 2-3 பேர் டிரைவ் பண்ணிட்டு போவாங்க, கார் டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. ஓப்பனா சொன்னா எனக்கு ஒன்னும் கார் டிரைவ் பண்ண தெரியாது. சோ நம்ம இதை கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் பிடிக்க வேணாம். வேற ஏதாவது பாயிண்ட் இருந்தா
லாவண்யா and ஹரிப்ரியா ஸ்டார்ட் பண்றதா ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்ப வந்து ஹாய் காய்ஸ். இப்போ வந்து நம்ம சுதந்திரத்தினால எவ்வளவு நன்மைகள் கிடைச்சிருக்கு, தீமைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொன்னாங்க. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இப்போ நம்ம கிடைச்சிருக்க சுதந்திரத்தை எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு விதத்துல வந்து அத்துமீறி போயிடுறோம். எதா இருந்தாலும், அதாவது எப்படின்னா, இந்த பழமொழி சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த பழமொழி மாதிரிதான் இப்ப எல்லாருமே. இப்போ ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, ஒரு சுதந்திரம், இப்போ பைக் வாங்குறது நம்ம ஒரு சுதந்திரம் கரெக்டா, அது வந்து மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி நம்ம போலாம் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வீலிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சுதந்திரத்தை, அதாவது மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணி நிறைய சுதந்திரம் கொடுத்ததுக்கே வந்து ஒரு என்ன சொல்றது, சுதந்திரம் கொடுத்ததுக்கே தேவையில்லை அப்படிங்கிற போல யோசிக்க வைக்கிற மாதிரியும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப என்ன பண்றதுன்னா, நமக்கு கிடைச்சிருக்க சுதந்திரத்தை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே அவசியமான ஒண்ணு. இப்ப வர காலகட்டத்துல எவ்வளவோ போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துலயும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த சுதந்திரத்தை வந்து நம்மகிட்ட இருந்து பறிபோகாம இருக்கிற அளவுக்கு நாமளும் பாதுகாத்துக்கணும். தேங்க்யூ ஸ்வாதி. அண்ட் நெக்ஸ்ட் மனோஜ் அண்ணா பேசுவாங்க. ஸோ ஹலோ, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ என்னோட இதுல இருந்து இண்டிபெண்டன்ஸ் டே எப்படின்னா வந்து, சின்ன வயசுல எப்ப எல்லாம் கொண்டாடுறதுன்னா வந்து ஸ்கூல் வந்து ஆஃப் டே தான் இருக்கும். ஸ்ரீ சொன்ன மாதிரி வந்து ஸ்கூல் பேக்ஸ் எதுவும் கொண்டு போக தேவை, ஆஃப் டே தான் இருக்கும். ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம், கொடி ஏற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து பேக்கெட்ல கொடி ஏற்றுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க. சொன்ன மாதிரி வந்து டான்ஸு அது இதுன்னு வந்து ஜாலியா இருக்கும். பட் இப்போ ஸ்கூல் டேஸ்க்கு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே மாறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் லீவு, ஸோ ஹாலிடே, ஸோ அப்போ வந்து என்ஜாய் பண்ற இதுல இருப்போம். பட் இப்போ இருக்கிற ஏஜ் இப்படி பாத்தீங்கன்னா வந்து நமக்கே வந்து அது வந்து ஒரு நார்மல் டே மாதிரி ஆயிடுச்சு. இண்டிபெண்டன்ஸ் டேவா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு நார்மல் டே, ஜஸ்ட் லைக் வீக் டேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுதான் நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி வந்து இண்டிபெண்டா இருந்தாலும் அந்த இதுல சைட் பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம வந்து பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸே போட்டாலுமே நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறோம். ஸோ அது வந்து இண்டிபெண்டன்ட் தான். பட் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கேன்னா அது வந்து மற்றவங்கள பார்த்து இது உனக்கு சூப்பரா இருக்குடா, உனக்கு சூட் ஆகுறா அப்படின்னு நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனே ஒரு டிபெண்டன்ட் தான். ஸோ வந்து நம்ம வந்து என்னதான் இண்டிபெண்டா இருந்தாலுமே டிபெண்டா இருக்கிறதுக்கும் அதுல வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் வந்து அதுல இருக்குன்னு நான் சொல்றேன். இது வந்து என்னோட கருத்து. ஆமா மனோஜ், நானெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் நான் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் எடுப்பேன். பட் அதை போடுற அன்னைக்கு யாராச்சும் நம்மளை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா, இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா, அந்த மாதிரி தாட்டி எனக்குள்ளேயே இருக்குது. கரெக்ட் தான். நாம வந்து என்னதான் இண்டிபெண்டன்ஸ் டேவாவே இருந்தாலும் நம்மள நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் இது. இண்டிபெண்டன்ஸ் டேல டிபெண்ட் பண்ணி இருக்கிறதும் இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது வெறும் நம்ம தனியாவே இருக்க மாட்டோம், ஏதாவது ஒண்ணு யாராவது விதத்துல டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் இண்டிபெண்டன்ஸ் டே. அதுதான் வந்து ஒரு பாண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன். அப்ப அது லைஃப்ல வந்து நம்ம இப்ப யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ இண்டிபெண்டா இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கே இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அப்படி வச்சுக்குவோம், அப்படி நடக்குதுனாலும் நம்ம வந்து அப்போ அவன் அன்னைக்கு அப்படி பேசிட்டு போனவ தானே, நம்மளை பார்த்தாலும் பேச மாட்டான், நம்மளை கண்டாலும் பிடிக்காது, அந்த மாதிரி. அப்போ வந்து நம்ம பேசி வைக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளோட கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நம்ம ஹெல்ப் பண்றதுக்கும் நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமாங்க ரிப்பிரியா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இண்டிபெண்டன்ஸ் டேலயும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், வேற ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சஜஷன், அது டிபெண்டன்சில வராது. இப்போ ஹரிப்பிரியா எடுத்துக்கிறேன். நான் வந்து எனக்கு ஹரிப்பிரியா யாரும் தெரியும், என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இப்ப நீங்க எனக்கு ஒரு தேர்ட் பர்சன், என்னை பொறுத்தவரை நீங்க ஒரு தேர்ட் பர்சன், நான் உங்களை டிபெண்ட் பண்ணி எனக்குமே இருக்கணும்.
சோ நீங்க எனக்கு ஒரு மேனேஜராவோ நீங்க எனக்கு ஒரு டிஎலாவோ இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் தவிர மற்றபடி நீங்க ஒரு தேர்ட் பர்சன் வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்லை. என்னோட ஃப்ரெண்ட் யாரோ அது மட்டும் டிபெண்ட் பண்ணும், அது டிபெண்டன்ஸ்ல வராது. இது என்னுடைய கருத்து. ஆனாலும் இவ்வளவு நேரம் நம்மளுக்கு பேசிட்டு இருந்த எல்லாத்துக்கும் நன்றி. குறிப்பா எங்க பேச்ச கேட்டிருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அது ஒரு டைப் ஆஃப் எமோஷன் அப்படிம்பாங்க. அந்த டைப் வந்து ஒரு வண்டர்ஃபுல் எமோஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம 12th வரைக்கும் தான் நம்ம அந்த கொடியேற்றமா இருக்கட்டும், அந்த பிரேயர்ல நிக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரேயர்ல மயங்கி விழுங்கிறது, அந்த ஒரு சாக்லேட் கொடுக்கறது, அந்த நாளைக்கு லீவ் போட்டு பசங்களோட வெளியே போறது, இதெல்லாம் வந்து அந்த 12th அந்த மாணவனுக்கும் அந்த ஒரு மாணவிக்கும் முடிஞ்சிருது. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு பசங்க, என்ன மாதிரி இதுல இப்ப வேலை செய்யற எல்லாத்துக்குமே சரி, இங்க ஜாயின் பண்ணிக்கிற நம்ம ஒவ்வொரு யூசருக்கும், ஒவ்வொரு டிஎலுக்கும், ஒவ்வொரு மேனேஜருக்கும் உள்ள இருக்கிற ஒரு மன வருத்தம்னே அதை சொல்லலாம். ஏன்னா நான் இப்ப வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். முன்னாடி எல்லாம் வந்து எங்க சார் வந்து இங்கிலீஷ்ல பிரபாகரன் சார் ஒரு சார் இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்மளால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில், பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல அவங்க வந்து கொடியேற்றம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம போய் கலந்துக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. நான் அப்பெல்லாம் வந்து ஓகேங்க சார், சரிங்க சார் சொல்லிட்டு இருந்தேன். காலேஜ் செகண்ட் இயர் ஃபுல்லா எங்களுக்கு கோவிலே போச்சு. தேர்ட் இயர் மட்டும் நான் என்னோட ஸ்கூலுக்கே போனேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன மாதிரியே நிறைய பேர் வருத்தப்படாம நினைக்கிறேன். ஆக்சுவலா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இதோ ஜாலியாவே நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஒரு டிபெண்டன்சி பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். பட் இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து, அதாவது இப்ப வர அந்த சொல்லுவாங்க, அவங்கதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே தான் நம்மளுக்கு ஒரு லீவு, ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு லீவு. ரொம்ப நிலைக்கு வந்து ஸ்கூலுக்கு போனா போகாமே இருக்கணும். ஆனா நம்ம அந்த இண்டிபெண்டா இருக்கிறது எவ்வளவு அடிபட்டு இருக்காங்க, எவ்வளவு காயங்கள், எவ்வளவு ஒரு வீழ்ச்சியாங்கள் நிறைய நடந்திருக்குது. நிறைய சொல்லலாம். ஜாலியன்வாலாபாக் சொல்லலாம், அப்புறம் உப்பு சத்தியாகிரகம், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து ஹைலைட்டடான விஷயம் நிறைய இருக்குது. இப்போ இந்தியன் பார்ட் 1 படத்துல கமலஹாசன் சார் சொல்லியிருப்பாரு, நீங்களா காந்தி வெளியிடுங்க, நான் சுபாஷ் சந்திர நேதாஜி வெளியில போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரிஸ் தான். காந்தி என்ன சொல்லுவாருன்னா அகிம்சை அமைதின்னு சொல்லுவாரு. நேதாஜி என்ன சொல்லுவாருன்னா, நீ கத்தி எடுத்தா நானும் கத்தி எடுப்பேன், நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி எடுப்பேன், வா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல சுச்சுவேஷன் தாண்டிதான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அரசர்களோட இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம இப்ப ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணாங்க, இப்ப அரசியல்வாதி வந்து ஆட்சி பண்றாங்க. சோ இண்டிபெண்டன்ஸ் டேனா எல்லாத்துக்கிட்டையும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அது மட்டும்தான். இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு மரியாதையான டே. அந்த அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு தேசப்பற்றோட இருப்போம். தேசப்பற்ற வளர்த்துக்க கொஞ்சம் பாத்துக்கணும். நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன நாளெல்லாம் அவங்க தேசப்பற்று, அவங்க தேசிய நாள பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம தான் வந்து நம்ம அந்த ஒரு நாளா கன்சிடர் பண்ணி போயிட்டு இருக்கணும். சோ என்னுடைய பெரிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கோ இல்ல நீங்க படிச்ச ஸ்கூலுக்கோ தேசிய ஆட்சி சுதந்திர தினத்தன்னைக்கு அவங்க வைக்கிற பிரேயர்ல நீங்களும் போய் கலந்துக்குங்க. அவங்க உங்க ஸ்டாஃப் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, முன்னாள் மாணவர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமா போடுவாங்க. நீங்க வந்திருக்காங்கன்னு முகமே சொல்லிக்கவே மாட்டாங்க. இது என்னோட பெரிய ரிக்வெஸ்ட். சோ இந்த ஷோ வந்து ரொம்ப நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் டு எவ்ரிவன். அண்ட் மனோஜ், லாவண்யா, ஹரிபிரியா, சுவாதி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ guys. I think if you guys are not talking, at least you can post your emojis. Sriram, it was a nice non-stop talk. Thank you so much. Swati and Hari, thank you so much. Thank you so much, ma'am. யுவசங்கர் மட்டும் தான் கமெண்ட் அடிக்கிறாரு, மீதி எல்லாரும் போய் யார் கமெண்ட் கொடுக்க மாட்டீங்களா? You can unmute and you can talk. So is there any other upcoming shows, Haripriya? Yes ma'am, drawing ma'am. Okay, so you're going to show us or like what? Yes ma'am, show தான். இப்போதான் அவங்க டிரா பண்ணிட்டு இருக்காங்க. Okay, அவங்க கிட்ட தீம் மட்டும் கேட்டுக்கலாங்க மேம். ஓகே சரி, ஓகே. சோ உங்க டீம்ல யாரும் பாடலீங்களா மேம்? Anybody is going to sing? Okay, DJ, we can ask for the song request. Sriram, if you have any song request, you can tell by the time next person is ready. So Hi ma'am. சொல்லுங்க Swati. Hi ma'am. இப்போ வந்து நம்ம
கோலப்போட்டி வந்து நம்ம வச்சிருக்கோம் டெசிக்ரோ சார்பாக டிஎன்மலை டீம் சார்பாக. அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஓகே. சரிதாங்க மேம்? மேம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுங்களா? ஹாய் மேம். ஹலோ. எஸ் மா, யூ கேன் ஸ்டார்ட். விஷ்ணுபிரியா, இப்போ வந்து நம்ம விஷ்ணுபிரியா ஆர் ஸ்வாதி whoever it is, உங்க மொபைல்ல லேண்ட்ஸ்கேப்ல போட்டு போர்ட்ரேட்டை லாக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு ஃபுல்லா தெரியும். இட் இஸ் ரியலி வெரி குட். ஃபுல் ஃப்ளோரல் பார்த்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். See, I think people who are watching should comment. ஏன்னா எப்பவுமே நான் தான் கமெண்ட் பண்ணுவேன். So I'm not going to comment anything. People who are watching can comment and who's hosting can talk. Vishnupriya, can you make it landscape? Mobile landscape திருப்ப முடியுமா? DJ, I think you can pin Vishnupriya's screen for everyone. உங்க போர்ட்ரேட்டை லாக் பண்ணும் விஷ்ணுபிரியா. உங்க இப்போ லேண்ட்ஸ்கேப்பா தான் தெரியுது. யூ ஷுட் லாக் யுவர் போர்ட்ரேட். Okay, anybody want to talk on this Rangoli or comment? You guys can do it. It's really very ஓகே. good. ஹாய் மேம். Yes, Hello. Swati. ஓகே மேம். இப்போ நம்மளோட சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டவங்களை வந்து நம்ம எங்களோட இன்ட்ராக்ட் ஆகலாம். இப்போ நம்மளோட அதுக்கு வான்மதி வந்திருக்காங்க. ஹாய் வான்மதி. ஹாய். ஓகே, இப்போ வந்து நீங்க உங்க கோலம் போட்டிருக்கீங்க, அழகா இருக்கு ரொம்பவுமே. Thank you. ஓகே, இப்போ நீங்க மட்டும் போட்டிருக்கீங்களா இல்ல உங்களோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போட்டிருக்கீங்களா? கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டு கோலம்லாம். ஓ சூப்பர். இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நாங்களோட எங்க பெஸ்ட் கொடுத்துருக்கோம். நைஸ். நிஜமாலுமே ரொம்ப அழகா இருக்கு. நிறைய காந்தி தாத்தா நிறைய பேரை நீங்க வந்துட்டு வரைஞ்சிருக்கீங்க. ஆமா. ஓகே, இந்த தீமை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நீங்க? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹாய் எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நம்ம இந்தியன் ஃப்ளாகு, அதுக்கப்புறம் நம்ம மதத்தங்க ஃபாதர்த்தங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தீமாக கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்காக எந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபர்ட் போட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாங்கள் வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி இதில் கோலம்லாம் போட்டிருக்கோம். அண்ட் நம்ம தேசிய கொடியில் வந்து ஃப்ளாக்ல வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், நம்மளோட இண்டிபெண்டன்ஸுக்காக எந்த அளவுக்கு நம்ம போராடணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துறதுக்காக வரைஞ்சிருக்கோம். அண்ட் ஒயிட் கலர் வந்து நம்ம வந்து அஹிம்சையாக இருக்கணும், எதுக்காகவும் வந்து நம்மளோட இதை வந்து பண்ணக்கூடாது, யாரையும் வந்து பிளேம் பண்ணக்கூடாது, நம்மளா வந்து அஹிம்சையை கடைப்பிடிச்சுதான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றத மீன் பண்றதுக்காக நாங்கள் ஒயிட் கலர் போட்டிருக்கோம். அண்ட் கிரீன் ஒன் வந்து நம்மளோட ப்ராஸ்பரிட்டி, நம்மளோட எப்படி இருக்கணும், செழுமையா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், எப்பயுமே இப்போ இல்லை எப்பயுமே நீ வந்து ஃபியூச்சர்லயும் வந்து எப்படி செழிப்பா இருக்கணும் அப்படின்ற இண்டிகேட் பண்றதுக்காக நாங்க கிரீன் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபிளாக் வந்து மூவர்ண கொடி அப்படின்றதுக்காக அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் நம்ம கேர்ள்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து ஜான்சனையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோம். எல்லாத்துலயும் வந்து நம்ம இந்திய தலைவர்களும் ஓகே, எல்லாத்துலயும் வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒன்றை எல்லாருமே பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் ஜான்சனையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாம் இந்த உலகத்திலேயே வந்து நம்மளோட இந்தியாவில தான் வந்து 15,000 லாங்குவேஜஸ் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு நாடும் வந்து பிரிச்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கோம் நம்மளோட இந்தியாவுக்குள்ள. அதை மென்ஷன் பண்றதுக்காக தான் வந்து பேர்ட் வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவுக்காக வந்து தலைவர்கள் மட்டும் இல்லாம நம்மளோட மக்களும் சேர்ந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் வந்து சோல்ஜர்ஸ் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்மளோட எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ற வந்து சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை குறிக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து எல்லோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான், இதோட தீம் வந்து அவ்வளவுதான். ஓ சூப்பர் சூப்பர் வான்மதி, உங்க தீம் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. மேம் ஹலோ ஸ்வாதி, நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் டிராயிங். ஓகே ஓகே.
இப்போ வந்து டெசிக்ரோல வந்து டிராயிங் காம்படிஷன் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா அவர் ஒருத்தர் தான் வரைகிறாரு, இருந்தாலும் நாங்கள் காம்படிஷன் சொல்லுவோம். ஏன்னா வந்து இது டிசி லெவலில் அப்லோட் பண்ண போறோம். இப்போ அந்த டிராயிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை வரைஞ்சிட்டு இருக்கிறவரு கே பூபதி. மேம் ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பூபதிக்கே வந்து நம்ம கூட இருக்காரு. அவர் வந்து இப்போ இந்த டிராயிங்கோட தீம் பத்தி நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே பூபதிக்கு இப்ப வந்து நீங்க என்ன தீம்ல வந்து இத வரைஞ்சிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, அவருக்கு வந்து பேசுறதுக்கு ஷையா இருக்காமா, சோ நானே வந்து இந்த தீம் பத்தி சொல்றேன். மேம் ஓகே தானே? Yes, it's fine. ஓகே மேம். இப்போ வந்து எப்படின்னா கீழே வந்து தலைவர்கள், இந்த சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களோட பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே இந்தியாவோட சேர்ந்து வர மாதிரி அவர் வரைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஜான்சி ராணியை வந்து இங்க காஷ்மீர் பக்கத்தால வந்து வரைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்க போகுதான். ஏன்னா வந்து எப்பவுமே கோல்டன் மெமரிஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வரைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்ததுனாலதான் இந்தியாங்கிற ஒண்ணு வந்து உருவானது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல வந்து இவர் வந்து இந்த டிராயிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சோ ஹரிப்ரியா நீங்க வந்து டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. டிராயிங் பண்ணவர் பேச மாட்டாரா? மேம் அவரு ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரா, சோ அவர் வந்து டிராயிங் மட்டும் தான் வருமா, ஸ்பீச் வராதுங்களாமா? சரி, வீடியோல காமிங்க அவரு. ஹாய் சொல்லுங்க பூபதி. ஹாய்ங்க. ஹாய். என்னங்க டிராயிங் பண்றீங்க ஆனா நீங்க பேச மாட்டீங்களா? டிராயிங் பண்றீங்க ஆனா பேச மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல பேசுங்க. உங்க பேரு? என் பேர் கே பூபதிங்க. சாரி. ஹலோ. ஹலோ. வீடியோ ஓபன். ஓகே. ஹரிப்ரியா சரியா கேக்கல. Okay, no problem. So let him continue. Don't disturb his drawing. But அவர் வந்து இந்த drawing தவிர்த்து வேற ஏதாவது அவரோட drawing collections ஏதாவது இருந்துச்சுன்னா ask him to share it with us as a collection. Okay? Okay, sure ma'am. Thank you. What's his name? கே பூபதிங்க. பூபதி கேங் மேம். பூபதி. Okay, run. Thank you ma'am. ஹாய் மேம். ஹலோ ஹாய் மேம். இப்போ வந்து நம்ம தமிழ் மொழி அப்படின்னு பார்த்தாவே அதுக்கு முதல் இடமா இருக்கிறது கவிதைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்போம். ஏன்னா கவிதை அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே வந்து கலந்துருக்கும். நம்ம தேசப்பற்று, நம்மளுடைய நட்பு, காதல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கிறது நம்ம கவிதை. அப்பேற்பட்ட கவிதை, அதாவது நாளைக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுதந்திரத்தை பத்தி ஒரு அழகான கவிதை சொல்றதுக்கு நம்மளோட சந்தியா அப்படிங்கிறவங்க ஜாயின் ஆயிருக்காங்க. ஹாய் சந்தியா. ஹாய்க்கா. ஓகே, இப்போ வந்து நீங்க கவிதை நீங்களே ஓனா எப்போ சின்ன வயசுல இருந்து எழுதுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே கவிதை எழுதுவேன். கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க எப்படி தமிழ்ல மட்டும் கவிதை எழுதுவீங்களா இல்ல இங்கிலீஷ் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுமே? இல்ல, தமிழ் மட்டும்தான். தமிழ் மட்டும்தான், நம்ம தாய்மொழி தமிழ் மட்டும்தான் வந்துட்டு எப்பவுமே.
ஓகே ஓகே, உங்க கவிதை வந்துட்டு இப்ப எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகேங்கா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசி லைவ்ல இருக்க எல்லாத்துக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்றேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாத்துக்கும். ஒரு சின்ன கவிதை என்னன்னா, என்னோட தேச போர் வீரர்களுக்காக. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நமக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்திருந்தாலும் இன்ன வரைக்குமே நம்ம போர் எல்லையில நின்றுட்டு நமக்காக ஒவ்வொரு நாளும் அவங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த கவிதை. எல்லாரும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளாம் இன்றளவும் போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கும் என் போர் வீரர்களுக்கான ஒரு கவிதை. எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை துயரங்கள் அன்று வியர்வையாய் உதிர்ந்த உதிரங்கள் எத்தனை, என் பாரத தாயை அழைத்த கதறலும் எத்தனை. இன்று எனது உரிமைக்காக அன்றே போராடிய என் தேசிய தலைவர்களை நினைக்கிறேன். இன்று சுதந்திரம் பெற்றது உண்மைதான், இன்று நினைக்கையில் சுதந்திரம் பெற்றது உண்மைதான். என் தேச காவலுக்காகவும் என் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் இன்றும் எல்லையில் நின்று காவல் காத்து கொண்டிருக்கும் என் சகோதரமார்களுக்கும், பெற்ற ஆண் பிள்ளையை தன் பாரத தாய்நாட்டிற்கு தத்து கொடுத்த பாரத தாய் மகளுக்கும் இந்நாள் சமர்ப்பணம். தீராத காதல், எல்லை மீறிய காதல் இது. குருதி ஓட்டத்தில் சொந்தம் கொள்ள என் தமையனும் இல்லை, தலையணை அணைத்துக் கொண்டு ரசிக்க என் காதலனும் இல்லை. முகமறியா காதல் இது, முன்பின் உன்னிடம் உரையாடியதும் இல்லை. அதுதான் ஏனோ எனக்காகவும் என் தாயிற்காகவும் என் தாய் நாட்டிற்காகவும் எல்லையில் போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு போர் வீரருக்காகவும் உடன்பிறவா சகோதரியாக உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். தேங்க்யூ. வாவ், சூப்பரா இருக்கு சந்தியா உங்க கவிதை. உங்க கவிதையிலேயே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேசப்பற்று இருக்கு அப்படிங்கறது. ஹாய் மேம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கவிதை? It was very clean and clear. இப்போ எழுதுனதுங்களா இல்ல ஆல்ரெடி நீங்க எழுதி இருந்ததா இந்த கவிதை? இல்ல மேம், நீங்க இன்னைக்கு தான் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இது வந்து லாஸ்ட் ஒரு 5 minutesல நான் கவிதை சொல்லலாமா, எனக்கு அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. யா அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே லாஸ்ட் 5 minutesல அவங்க உட்காந்து எழுதி அத வந்து இங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ட்ரை டு சென்ட் மீ தி ஸ்கிரிப்ட் விஷ்ணு பிரியா. சோ அவங்களோட இந்த பேஜ்ல அப்லோட் பண்ண சொல்லிருக்கேன். ஆமா, so we'll try to put it in Canva also if possible. Okay, send me the text and a photo to me. Okay வா? Sure ma. அதே மாதிரி டிராயிங் பண்றாரு இல்லையா, அவரோட வீடியோ போட்டோ அவரோட போட்டோவா அனுப்புங்க. so that in case யார் அப்படின்னா we can Canva poster. Okay? Yes ma'am, இது எல்லாமே அப்லோட் பண்ணிடுவாங்க. Thank you ma. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வாலண்டியர்ஸ் பண்ண எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த டைம் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்காக கொடுக்கலாம். நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். யாராச்சும் உங்க கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஹலோ, ஓகே, நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு யாருமே வந்துட்டு நம்மளோட இன்டராக்ட் ஆக போறது இல்லை போல. ஓகே, இப்போ நாமளே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நாளைக்கு நம்மளுக்கு சுதந்திர தின விழா எங்க டெசிக்ரோ டிஎன்பாளையம் சென்டர்ல வந்து நாங்கள் ரொம்பவுமே கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு பிளான் வச்சிருக்கோம். மற்ற சென்டர்ல இருந்தும் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அண்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை வந்து நம்ம எல்லாருமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு. நம்ம சுதந்திரம் நம்ம கையில கிடைக்கிறதும் சரி, அது நம்ம விட்டு பறி போறதும் சரி, எல்லாமே. ஸோ எல்லாருமே நம்ம முன்னோர்கள் கொடுத்த சுதந்திரத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சுதந்திர தினத்தை பத்தி நம்மளோட சுதந்திர தினத்தை பத்தி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி நம்மளோட ஷேர் பண்றதுக்காக வான்மதி வந்திருக்காங்க. ஹாய் வான்மதி.
ஹாய் வான்மதி. ஹாய். ஓகே, இப்போ வந்து நம்ம நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம் இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமா. ஓகே, உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல ஏதாவது மலரும் நினைவுகள் இருந்தா எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் வான்மதி. நான் வந்து டெசிகல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளோட 78th இண்டிபெண்டன்ஸ் நாங்க வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நாங்க ஆபீஸ்ல செலிப்ரேட் பண்ண போறோம். கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பொங்கல் அப்படிங்கறதுல எவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவல், அதே போலதான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கறதும். கண்டிப்பா நம்ம வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணிருப்போம். இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம மெச்சூர்ட் ஆன அப்புறம் தான் இண்டிபெண்டன்ஸ் டே இந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பா. நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் டேனா சாக்லேட் கொடுப்பாங்க, ஃபிளாக் கொடுப்பாங்க. நம்ம போய் எப்படி ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு வாங்கி எனக்கு இந்த சாக்லேட் கொடுங்க, எனக்கு இந்த ஃபிளாக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவோம். நம்ம சைல்ட்ஹுட்ல வந்து நமக்கு அதோட எஃபர்ட் தெரியாது. நம்ம சாக்லேட்காக நம்ம இந்த பத்தி கொடியேற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போவோம். ஆனா இப்போ வந்து நம்ம வந்து அது வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போதான் நம்ம அதை வந்து ஃபீல் பண்றோம். அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ, நம்ம அந்த இடத்துல எப்படி இருந்திருந்தோம்னா எப்படி நம்ம இண்டிபெண்டன்ட்காக இது பண்ணி இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி இப்பதான் தோணுது. கரெக்ட் வான்மதி. நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ சுதந்திரமா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமே நம்ம முன்னோர்கள் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள்ட்ட வந்து தேங்க் பண்ணணும். நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம இப்போ செல்ஃபா எல்லாமே பண்ற மாதிரி அவங்க தான் வந்து நம்ம பண்ணிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்றோம். டெசிக்ரோ சார்பா, டிஎன்பாளையம் பிரான்ச் சார்பா நான் வந்து எல்லாத்துக்குமே தேங்க் பண்றேன். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுவோம். ஆமா, கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணமே அவங்க தான். அவங்க நமக்காக நம்ம சுதந்திரமா இருக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உயிரையே வந்துட்டு தியாகம் செஞ்சவங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அவங்கள ஞாபகார்த்தமா வச்சு கொண்டாடுற நாள் அப்படிங்கிறது நாளைக்கு தான். ஆமா, கண்டிப்பா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். நம்மளோட ஃபாதர்லாம் இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து ப்ரௌடா நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். இண்டிபெண்டன்ஸ் டே வந்து சாதாரணமான எப்படி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்றோம். தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எப்படி செலிப்ரேட் பண்றோம், அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கணும். அதுவும் நமக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ற டே தான். கண்டிப்பா. என்னதான் நம்ம முன்னோர்களை பத்தி நம்ம நினைச்சு வருத்தப்பட்டாலும் நமக்கான சுதந்திரத்தை அவங்க வாங்கி கொடுத்து நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து நாளைக்கு செலிப்ரேட் பண்றோம். ஆமா, கண்டிப்பா நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருமே சேர்ந்து நம்ம டெசிக்ரோவா செலிப்ரேட் பண்ணலாம். நாம மட்டும் இல்ல, நம்ம டெசிக்ரோ ஃபேமிலி எல்லாருமே, அதாவது எல்லா பிரான்ச்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். கண்டிப்பா செலிப்ரேட். எல்லா பிரான்ச்ல இருக்க எல்லா என்னுடைய தோழர்களுக்கும் எங்க டெசிக்ரோ டிஎன்பாளையம் டீம் சார்பாக ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, 78th இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி டு ஆல். மேம், அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. Thank you so much ma. Such a big team. இன்னைக்கு வந்து எல்லா சென்டர்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. டிஎன் பாளையம் சென்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. Thank you so much for your effort. I know today is not a holiday and today you guys are working. We are working and you are listening to the show. For that I am very very happy. Thanks for taking part. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கான்டெஸ்ட் நாங்கள் ஓப்பனாக வைக்கிறோம். ஸ்டில் இஃப் யூ ஃபீல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்ட பிறகு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், இல்லை மக்கள் அங்கே பண்ணுறது பார்த்துட்டு எனக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நானும் என்னோட டேலண்ட்டை வந்து கான்டெஸ்ட்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, the contest is open till tomorrow end of the day. So kindly take an opportunity, whatever you want to do it, record it, take a photo and upload it on the DC Live website. So DC Live websiteல போனீங்கன்னா ஒரு நேஷனல் ஃபிளாக் லோகோ இருக்கும், அதுல கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை டச் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணி என்ன கான்டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்த கான்டெஸ்டோட ரெக்கார்டை அதுல போட்டு விடுங்க. ஓகேவா? எனி டவுட் feel very free to call me. Don't think that tomorrow is 15th August I should not call. எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. அதுல ஒரு வாட்ஸ்அப் லோகோவும் கொடுத்துருக்கோம் டிசி லைவ் வெப்சைட்ல. அந்த லோகோ டச் பண்ணீங்கன்னா the number will connect to me. Okay? So thank you. Thank you ma'am. Thank you Swati. Thank you Ram. Thank you all the participants for taking their effort and joining us. Priya, thank you so much. மேம் ஆக்சுவலி கடைசியா ஒண்ணே இருக்கு, போஸ்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அது ஒண்ணு மட்டும் ஷோ பண்ணிருக்கேன் ப்ளீஸ். சோ இது பாத்தீங்கன்னா இங்க ராம்குமார் பண்ணிருக்காரு. சோ நம்ம சொன்ன அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நேஷனல் சிம்பிள்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பெட்ரோட்டிக் கலர், செலிப்ரேஷன் யூனிட் எல்லாமே கவர் பண்ணி போஸ்டர். ராம் எப்படி இது கேன்வால பண்ணாரா? எதுல பண்ணீங்க ராம்? இருக்கீங்களா? அடாப் போட்டோஷாப்ல பண்ணிருக்காரு. Okay, very good. Ask him to drop his message, I mean his name, his center or TN Palyam. So அந்த இதுவும் வந்து போஸ்டர் மேல இருக்கிற மாதிரி அதை டிராப் பண்ண சொல்லுங்க. முடிஞ்சா அவரோட போட்டோ கூட he can add it. This is my tips. Okay? Or just somewhere down or somewhere to identify that this is Ram's poster. Put it somewhere. His name and center. Yeah, sure, ma'am.
ஓகே வெரி குட் மா, கிரேட். ஓகே, குட் போஸ்டர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்க பொண்ணான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்க எம்ப்ளாயிஸோட எல்லா இதுவும் பார்த்து அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மா, தேங்க்யூ ஸோ மச். யாருக்காவது ஏதாவது ஃபேவரட் சாங் இருக்கான்னா சொல்லுங்க, வில் ப்ளே தட் சாங் ஃபார் யூ. ஓகே.